இந்த லேப்டாப் டிஸ்பிளே வந்து அப்படியே பாதி க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து வித்தவுட் சீயிங் த டிஸ்பிளே நீங்கள் வந்து பீட் மேட்ச் பண்ண போகிறீங்க. Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து சூப்பரான வீடியோ, ஒரு யூனிக்கான வீடியோ. எந்த யூடியூப் சேனலும் இந்த வீடியோ போட்டுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் VMDJ Academy சேனல். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட் மேட்ச் பை இயர்ல ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போறோம். VMDJ Academyல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பீட் மேட்ச் வந்து 100% டீச்சிங் இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். பீட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது வந்து அந்த எக்ஸசைஸ்ல ஒரு எக்ஸசைஸ் தான் காட்ட போறேன். ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. இங்க வந்து இன்டெப்தா நிறைய விஷயங்களை வந்து பீட் மேட்ச் பை இயருக்கு டீச் பண்றோம். ஸோ உங்களுக்கும் பீட் மேட்சிங் கத்துக்கணுமா? VMDJ Academy ஜாயின் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன், இல்லைன்னா நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, பீட் மேட்ச் பை இயர் ஏன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஸோ ஏன் எல்லா ப்ரொஃபஷனல் டிஜே அதை பத்தி பேசுறாங்க? பீட் மேட்ச் பை கண்டிப்பா 101% இம்பார்ட்டன்ட் தான். சிங்க் இருக்கட்டும், நீங்க சிங்க் வச்சு நீங்க மிக்சிங் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. பட் டிஜேஸ் வந்து பீட் மேட்ச் பை இயர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சில சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா சிங்க் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சில சாங் மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த சாங் வந்து சிங்க் வந்து எக்ஸாக்டா பீட் மேட்ச் பண்ணி கொடுக்காது. ஸோ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும். என்னடா அது இந்த பாட்டை மிக்ஸ் பண்ண முடியலையே, நல்ல சாங் ஆச்சு, எப்படி மிக்ஸ் பண்றதுன்ட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும் தெரியாது, ஏன்னா உங்களுக்கு பீட் மேட்ச் தெரியாததுனால. ஸோ நீங்க பீட் மேட்ச் பை இயர் கத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரவே வராது, ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பீட் மேட்ச் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் சிங்க் தான் டிபெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. சிங்க் இல்லாமல் உங்களால் மிக்ஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு தாட் வந்துருச்சுன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் 100% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் நிறைய சாங்ஸை ஈஸியாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய ஐடியாஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ். நீங்கள் பீட் மேட்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அந்த லுக்கே வேற மாதிரி இருக்கும். நீங்கள் சிங்க் யூஸ் பண்ணும்போது 2 ரைடர் மட்டும் மேலே கீழே ஏற்றிட்டு இருப்பீங்க. பீட் மேட்ச் பண்ணும்போது நீங்கள் பிளெண்டிங் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், பீட் பிளெண்டிங்கில் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளெண்டிங்காக ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் மாறும். பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபஷனல் டிஜே லுக் கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை கம்மியாக பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் சிங்க் யூஸ் பண்ணும்போது நிறைய லேப்டாப்பே பார்த்துருப்பீங்க, சிங்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் அங்கேயும். ஸோ நீங்கள் பீட் மேட்ச் பண்ணும்போது லேப்டாப்பை கம்மியாக பார்ப்பீங்க, உங்களோட ஆடியன்ஸ் வியூ அதிகமாக பார்ப்பீங்க. ஒரு டிஜே வந்து ஆடியன்ஸ் கான்டாக்ட் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க டான்ஸ் பண்ணுறாங்களா, அவங்க நீங்கள் போகிற சாங் செலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றது ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்த்து தான் இருக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் பீட் மேட்ச் பை இயர் பண்ணும்போது லேப்டாப் கம்மியாக பார்ப்பீங்க, ஆடியன்ஸ் அதிகம் நேரம் பார்ப்பீங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டிஜேஸ் செட்டில் வந்துடுவீங்க. ஸோ ப்ரொஃபஷனல் டிஜேஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிங்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணவே மாட்டாங்க சொல்ல வரல, யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பீட் மேட்ச் பண்ண தெரியும், பட் ஸ்டில் சம்டைம்ஸ் சிங்க் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் மேஜராக வந்து பீட் மேட்ச் பை இயர் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் வந்துடுவீங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லட்டுமா, சிங்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டஃப் கண்டஸ்டண்டாக இருப்பீங்க. இப்போ சிங்க் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களுக்கு பீட் மேட்ச் பண்ண தெரியாது. ஸோ அவங்களோட சாங் செலெக்ஷன் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். பீட் மேட்ச் பை இயர் தெரிஞ்சவங்களுக்கு வந்து எனி சாங் கொடுத்தாலும் ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பீட் மேட்ச் பை இயர் அண்ட் பிளெண்டிங் டெக்னிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து VMDJ Academyல வந்து வேற லெவல் டீச்சிங் நடக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லாமே ப்ராக்டிக்கல் தான், சிம்பிளாக வந்து டீச் பண்ணுவோம். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி ஒரு ஸ்டூடெண்ட்மே ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி அந்த கோர்ஸையும் வந்து டிசைன் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக இருக்கா, அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கா, இந்த மாதிரி பண்ணுங்கன்றது மாதிரி கோர்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி கொடுத்துருவோம். ஸோ நீங்களும் வந்து VMDJ Academy ஜாயின் பண்ணுங்க, ப்ரொஃபஷனல் டிஜேவா நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. VMDJ Academyல வந்து வெட்டிங் அண்ட் கார்ப்பரேட் டிஜே கோர்சஸ் ஓப்பனாக இருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபார் வெட்டிங் அண்ட் கார்ப்பரேட் டிஜேஸ். ஸோ ஒரு டிஜேமே வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு ஸ்டைலாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வெட்டிங் கார்ப்பரேட் டிஜேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் வந்து நீங்க வெட்டிங் பண்றீங்களா, கார்ப்பரேட் டிஜேஸ் பண்றீங்களா, இந்த ஒரு கோர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பீட் மேட்ச் பை இயர் நெக்ஸ்ட் லெவல், அதாவது பேசிக்ல இருந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போறோம். ஸோ இந்த செஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் செஷன் தான். நான் வந்து 1000 யூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் உங்களோட ஓன் கண்ட்ரோல்ஸ் வச்சு கூட பண்ணலாம். ஸோ இந்த செஷனை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டிஜே ஆகலாம். ஸோ எங்களோட சேனல் குரூப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஒரு வீடியோமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லா வீடியோஸுமே வந்து யூனிக்காக இருக்கும். அது இல்லாமல் நிறைய கண்ட்ரோலர்ஸ், நிறைய சாஃப்ட்வேர்ஸை பற்றி நான் பேச போகிறேன். டிஜே டாக்கும் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் என்ன இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ என்னோட சேனல் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம டுட்டோரியலுக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேசிக் பீட் மேட்ச் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுன்றதை காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுடைய
எனி டிஜே சாஃப்ட்வேர், virtual DJ, Tractor, Serato, Record Box எது இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட எனி டிஜே சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 சாங் லோட் பண்ணுங்கள். ரெண்டுமே வந்து சேம் பிபிஎம்மாக இருக்கட்டும். ஸ்டார்டிங்கில் உள்ள பீட் மியூசிக்காக எடுத்துக்கோங்க. அதாவது டெக்னோ, இடிஎம், ஹவுஸ் மியூசிக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துன்னு தமிழ் எடுக்காதீங்க. நீங்கள் வந்து நல்லா பீட் இருக்கிற மியூசிக்காக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் நீங்கள் தமிழ் சாங்ஸ் ப்ளே பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து சேம் பிபிஎம்மில் இருக்கட்டும். நான் வந்து ரெக்கார்ட் பாக்ஸில் ப்ளே பண்ணுறேன். ஸோ என்னோட சாங் பிபிஎம் பார்த்தீங்கன்னா 123. ரெண்டு சாங்குமே 123 தான். ஸோ சேம் பிபிஎம் சாங். ஸோ நீங்கள் எடுக்க போகிற சாங் வந்து ஸ்டார்டிங்கில் பீட் இருக்கணும். ஓரளவுக்கு ஓக்கல் இல்லாமல் பீட்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும் ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ்க்காக. ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் எந்த பாட்டோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஒன்ஸ் நீங்கள் சாங்ஸ் ரெடி பண்ண அப்புறம் டெஸ்கில் லோட் பண்ணிவிடுங்க. லோட் பண்ண அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த லேப்டாப் டிஸ்பிளே வந்து அப்படியே பாதி க்ளோஸ் பண்ணுறீங்க. லேப்டாப் ஷட் டவுன் ஆகிடக்கூடாது. லேப்டாப் ஆனில் தான் இருக்குது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடாதீங்க, லேப்டாப் ஷட் டவுன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து வித்தவுட் சீயிங் த டிஸ்பிளே நீங்கள் வந்து பீட் மேட்ச் பண்ண போகிறீங்க. ஸோ என்னோட கண்ட்ரோல்ஸ்னு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ டிஸ்பிளே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கேயும் இந்த டிஸ்பிளேல இருக்க இந்த வேவ் ஃப்ரீக்வன்சி தெரியாது. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து சாங்கோட பிபிஎம் தான் 123 கரெக்டாக இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் பிபிஎம் தான் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பீட் மேட்சிங்னு நிறைய ஸ்டைல் ஆஃப் பீட் மேட்சிங் இருக்குது. அதாவது பீட்ஸை கவுண்ட் பண்ணி 4 பீட்ஸ் கழிச்சு மிக்ஸ் பண்ணலாம். அப்படின்னா 2 bars 4 bars இந்த மாதிரி பார் பேஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரேஸ் மிக்சிங் இருக்குது, ஹார்மனி மிக்சிங் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பீட் மேட்சிங். ஸோ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பேசிக்கான பீட் மேட்சிங், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பீட் மேட்சிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லேப்டாப்பில் இருக்கிற சாங்கை ப்ளே பண்ண போகிறோம். அதை கேட்டு பீட் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பிச் ஃபேடர்ஸ் நீங்கள் தொட தேவையில்ல. பிச் ஃபேடர்லாம் சேமாக தான் இருக்க போகுது. ஏன்னா பிபிஎம் வந்து ரெண்டுமே சேம் தான். ஸோ மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய வேலை வந்து ஜாக்வில் பிளெண்டிங் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராக் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ வந்து நம்ம மிக்சிங் பண்ண போகிறோம். ஸோ பீட் கவுண்ட் பண்ண முடிஞ்சால் கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 அண்ட் ப்ளே. அப்படி இல்லைன்னா பீட் எதுவும் கவுண்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் பீட் வரும்போது ப்ளே பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப்னால 1 by 1 நீங்கள் போங்க. உடனே வந்து 4 பீட் கவுண்டிங் தெரிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் நார்மல் பீட்லேருந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நான் ட்ராக் ப்ளே பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நான் ப்ளே பண்ண அப்புறம் ஜாக்வில் யூஸ் பண்ணி ஸ்லைட்டாக பிளெண்டிங் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ பீட் மேட்ச் ஆகிடுச்சு. யூக்லேஸை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பிளெண்டிங் பண்ணிட்டு ட்ராக்கை வந்து ஹைலைட் பண்ணி இந்த ட்ராக்கை கம்மி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பீட் மேட்சிங். ஸோ லேப்டாப் பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது. லேப்டாப்போட டிஸ்பிளே நான் பார்க்கவே இல்லை. ஸோ லேப்டாப் க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பீட்டை கேட்டு தான் மிக்ஸ் பண்ணேன். பிபிஎம் சேமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ப்ளே பண்ணால் போதும். பிச் ஃபேடர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, ரெண்டுமே சேம் பிபிஎம்னால. இது வந்து ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் பிபிஎம் ட்ரை பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து பிச் ஃபேடர் யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். 4 பீட் கவுண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஐக்கார்டு மேலே ஃப்ளாஷ் ஆகும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். யூக்லேஸ் யூஸ் பண்ணுங்கள். பிளெண்டிங் யூக்லேஸ் வந்து 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூக்லேஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ட்டு. எதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னோட சேனலை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. எல்லா வீடியோஸுமே பாருங்கள். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸும் பாருங்கள். சேனலில் வந்து க்ரோ பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள். See you next time. DJ Rahul. Bye.